அம்புலிமாமா ராமாயணம் 18ஆம் பாகம். முன்னால் ராமரும் பின்னால் சீதையும் சீதையின் பின்னால் ஆயுதங்களை ஏந்திய இலட்சுமணனும் நடந்து முனிவர்களை உடன் அழைத்துக் கொண்டு பல மலைகளையும் நதிகளையும் ஏரிகளையும் குளங்களையும் பறவைகளின் கூட்டங்களையும் யானைகளின் கூட்டங்களையும் எருமைகளின் கூட்டங்களையும் காட்டுப்பன்றிகளின் கூட்டங்களையும் பார்த்தனர். சூரியாஸ்தமன நேரத்தில் அவர்கள் ஒரு அழகான ஏரியை அடைந்தனர். அந்த ஏரியின் அடியிலிருந்து இனிய வீணை போன்ற இசைக்கருவிகளின் ஒலிகள் எழுவதை பார்த்து ராமரும் இலட்சுமணனும் ஆனந்தமும் ஆச்சரியமும் அடைந்து தர்மபிருது என்னும் முனிவரை நோக்கி, இது என்ன வியப்பு, ரகசியம் அல்ல என்றால் சொல்லுங்கள், கேட்டு மகிழ்வோம் என்று கேட்டனர். அவர்களுக்கு தர்மபிருது அந்த ஏரியின் தோற்ற வரலாற்றை விளக்கினார். அந்த ஏரியின் பெயர் பஞ்சாப்சரம். மாண்டகர்ணி என்னும் மகாமுனி தமது தவவலிமையால் அதை உருவாக்கினார். அந்த மகாமுனி வாயுவை மட்டுமே உணவாக கொண்டு 10,000 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தபோது அக்னி முதலான தேவர்கள் அஞ்சினர். அந்த முனிவர் தங்களுள் ஒருவரின் பதவியை பறித்துக் கொள்வார் என்று உறுதியாக எண்ணி அவரது தவத்தை கலைக்க மின்னலைப் போல ஒளிரும் 5 அப்சரஸ்களை தேர்ந்தெடுத்து மாண்டகர்ணியிடம் அனுப்பினர். அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றது. மாண்டகர்ணி அவர்களின் மோகத்தில் ஆழ்ந்து தமது தவவலிமையைச் செலுத்தி இந்த ஏரியை உருவாக்கி இளமைமிகு உடலை ஏற்று நீரின் அடியில் அப்சரஸ்களுக்காக மறைந்த மாளிகைகளை அமைத்து அவர்களை மணந்து நடனமும் இசையும் கொண்ட இன்பங்களில் காலத்தை கழித்தார். தர்மபிருது கூறிய இந்த கதையை கேட்டுக்கொண்டே சீதா, ராம, இலட்சுமணர்கள் ஆசிரம குழுக்களை அடைந்தனர். ஆசிரமவாசிகள் ராமருக்கு சிறப்பான விருந்தோம்பலை வழங்கினர். ராமர் தமது மனைவியுடனும் தம்பியுடனும் ஒவ்வொரு ஆசிரமத்திலும் தமது விருப்பத்தின்படி 1 ஆண்டோ 8 மாதங்களோ 6 மாதங்களோ 3 மாதங்களோ தங்கி இன்பமாக 10 ஆண்டுகள் கழித்தனர். 10 ஆண்டுகளுக்குப் பிறகு ராமர் சீதையுடனும் இலட்சுமணனுடனும் மீண்டும் சுதீக்ஷ்ணர் என்னும் முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அங்கு தங்கியிருந்தபோது ஒருநாள் ராமர் அந்த முனிவரிடம், இந்த மாபெரும் காட்டில் எங்கோ அகஸ்தியர் வசிக்கிறார் என்று பலர் கூற கேட்டேன். ஆனால் அவரது ஆசிரமம் எங்கு இருக்கிறது என்பதை தெளிவாகச் சொன்னவர்கள் இல்லை. நீங்கள் கூறினால் நாங்கள் மூவரும் சென்று அவரை தரிசிப்போம். அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கு மிகுந்தது என்றார். இதைக் கேட்ட சுதீக்ஷ்ணர், நானும் உனக்கு அதே ஆலோசனையை கூற எண்ணியிருந்தேன். அதற்குள் நீயே கேட்டுவிட்டாய். இங்கிருந்து தெற்கே 4 கோசுகள் சென்றால் அகஸ்தியரின் தம்பியின் ஆசிரமம் கிடைக்கும். அதிலிருந்து மேலும் 1 கோசு தூரத்தில் அகஸ்தியரின் ஆசிரமம் உள்ளது. அவை மிகவும் அழகான ஆசிரமங்கள். அங்கே நீங்கள் மூவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். செல்ல விரும்பினால் உடனே புறப்படுங்கள் என்றார். ராமர் அவருக்கு வணங்கி சீதா இலட்சுமணர்களுடன் புறப்பட்டு அகஸ்தியரின் தம்பியின் ஆசிரமத்தை அடைந்தார். அதே நேரத்தில் ராமர் இலட்சுமணனுக்கு அகஸ்தியரின் மகிமையைச் சொல்லி வாதாபி இல்வலர் பற்றிய வரலாற்றை எடுத்துரைத்தார். இல்வலன் மற்றும் வாதாபி என்னும் 2 ராட்சசர்கள் இருந்தனர். அவர்கள் பல பிராமணர்களை ஏமாற்றிக் கொன்றனர். இல்வலன் பிராமண வேடம் அணிந்து சம்ஸ்கிருத மொழியில் பேசிக்கொண்டு பிராமணர்களிடம் சென்று, ஐயா, இன்று எங்கள் வீட்டில் சிராத்தம் உள்ளது. தயவு செய்து போக்தாவாக வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்வான். அது உண்மை என நம்பி பிராமணர்கள் வருவார்கள். அந்த இடைவெளியில் வாதாபி ஆட்டின் வடிவம் எடுத்துக்கொள்வான். இல்வலன் அந்த ஆட்டை வெட்டி பிராமணர்களுக்கு உணவாக அளிப்பான். பிராமணர்கள் முழுவதும் அந்த ஆட்டின் இறைச்சியை உண்ட பிறகு இல்வலன், வாதாபி, இப்போது வா என்று கூப்பிடுவான். அப்போது வாதாபி ஆட்டைப் போல கத்திக்கொண்டு அந்த பிராமணர்களின் வயிற்றை கிழித்து வெளியே வருவான். இவ்வாறு அவர்கள் பல 1000 பிராமணர்களை கொன்ற பின் இல்வலனுக்கு அகஸ்தியர் எதிர்பட்டார். இல்வலனின் வேண்டுகோளின்படி அகஸ்தியர் உணவுக்காக வந்து அவன் வைத்த ஆட்டிறைச்சியை உண்டார். தாம் திருப்தியாக உண்டதாக கூறிய பின் இல்வலன் அவருக்கு ஹஸ்தோதகம் கொடுத்து, இப்போது வா வாதாபி என்று கத்தினான். அகஸ்தியர் சிரித்துக்கொண்டு, இப்போது வாதாபி எங்கே, அவன் ஏற்கனவே ஜீரணமாகி யமனின் இல்லத்தை அடைந்துவிட்டான் என்றார். தன் தம்பி இறந்துவிட்டான் என்பதை அறிந்த இல்வலன் கோபத்தில் அகஸ்தியர் மீது பாய்ந்தான். ஆனால் அகஸ்தியரின் பார்வையின் வெப்பத்தால் அவன் சாம்பலாகி விழுந்தான். இந்த கதையை சொல்லி முடித்த ராமர் இலட்சுமணனிடம், இவ்வளவு வல்லமை உடைய அகஸ்தியரின் தம்பியின் ஆசிரமம் இதுவே என்றார். அப்போது ஏற்கனவே சூரியன் மறைந்துவிட்டான். அகஸ்தியரின் தம்பி சீதா, ராமா, இலட்சுமணர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார். அந்த இரவு அங்கேயே தங்கி மறுநாள் காலை அவரிடம் விடைபெற்று அகஸ்தியரின் ஆசிரமத்தை நோக்கி புறப்பட்டனர். வழியில் யானைகள் முறித்தெறிந்த மரங்களை அவர்கள் கண்டனர். இனிமையாக பறவைகள் பாடும் பாடல்கள் அவர்களுக்கு கேட்டன. அகஸ்தியரின் ஆசிரமத்தைச் சுற்றிய பகுதி காட்டைப் போல அல்லாமல் அமைதியாகவும் அழகாகவும் இருப்பதை ராமரும் இலட்சுமணனும் கவனித்தனர். ராமர் இலட்சுமணனிடம், அகஸ்தியர் மகிமை மிக்கவர். சூரியனின் பாதையை தடுக்கும் விதமாக வளர்ந்து வந்த விந்திய மலைகளை அவர் அடக்கினார். அவர் தெற்கு நாட்டில் வந்து நிலை பெற்ற பின் தெற்கு திசையே அகஸ்தியரின் திசை என பெயர் பெற்றது. அவரது ஆசிரமம் மிக புனிதமானது. அங்கு கொடியவர்களும் வஞ்சகர்களும் பாவிகளும் வாழ முடியாது. அத்தகைய இடத்தை நாம் அடைந்துள்ளோம். இலட்சுமணா, நீ முன்னே சென்று நானும் சீதையும் வருகிறோம் என்று அகஸ்தியரிடம் சொல்லு என்றார்.
இலட்சுமணன் ஆசிரமத்திற்குள் நுழைந்து அகஸ்தியரின் சீடர்களில் ஒருவரை அணுகி, நான் தசரத மகாராஜாவின் மகன் இலட்சுமணன். நானும் என் அண்ணன் ராமரும் அவரது மனைவி சீதையும் அகஸ்தியரை தரிசிக்க வந்துள்ளோம். இந்த செய்தியை அவரிடம் சொல்லுங்கள் என்றான். அக்னிஹோத்திர மண்டபத்தில் இருந்த அகஸ்தியரிடம் அந்த சீடர் செய்தியை தெரிவித்தார். உடனே அகஸ்தியர், அவர்கள் வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அவர்கள் ஆசிரமத்திற்குள் வர தகுதியானவர்களே. நீ உடனே அவர்களை அழைத்து வர வேண்டியது. இப்போது போய் அவர்களை உள்ளே அழைத்து வா என்றார். அந்த சீடர் விரைந்து வந்து இலட்சுமணனிடம், அந்த சீதாராமர்கள் எங்கே இருக்கிறார்கள், உடனே வரச் சொல்லுங்கள் என்றார். இருவரும் சேர்ந்து ஆசிரமத்தின் வாயிலுக்குச் சென்றனர். அந்த சீடர் மிகுந்த பணிவுடன் சீதாராமர்களை வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார். அகஸ்தியர் சூரிய ஒளி போல் பிரகாசித்தவாறு சீடர்களுடன் எதிரே வந்தார். அந்த ஒளியினாலேயே அகஸ்தியரை ராமர் அடையாளம் கண்டார். சீதா, ராம, இலட்சுமணர்கள் அவரது பாதங்களில் வணங்கி கைகளை கூப்பி நின்றனர். அகஸ்தியர் அவர்களை விருந்தினர்களாக ஏற்று ஆசனங்களையும் அர்க்கியபாத்தியங்களையும் வழங்கி கிழங்குகளும் பழங்களும் கொண்ட உணவை அளித்தார். அகஸ்தியரிடம் விஷ்ணுவுக்குச் சொந்தமான ஒரு அபூர்வமான வில் இருந்தது. அது தங்க அலங்காரங்களும் பதிக்கப்பட்ட ரத்தினங்களும் கொண்டது. அதை விஸ்வகர்மா உருவாக்கினார். பிரம்மா வழங்கிய ஒரு அபூர்வமான அம்பும் இந்திரன் வழங்கிய 2 அக்ஷயபான தூணிகளும் தங்க உரையுடன் கூடிய ஒரு வாளும் அங்கே இருந்தன. பின்னர் அகஸ்தியர் ராமரிடம், குழந்தையே, எனக்கு வணக்கம் செலுத்த இவ்வளவு தூரம் வந்ததற்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். நீங்கள் அனைவரும் களைத்திருக்கிறீர்கள். மிகவும் மென்மையானவளும் துன்ப நேரங்களிலும் கணவனை விட்டு விலகாத மகாபதிவிரதை ஆன சீதை இன்னும் அதிகமாக சோர்ந்திருப்பாள். ஆகவே நீங்கள் அனைவரும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். அதற்கு ராமர், என் வனவாச விரதம் நிறைவேறும் வரை நாங்கள் ஆசிரமம் அமைத்து வாழ ஏற்ற இடம் எதுவாக இருந்தால் சொல்லுங்கள் என்று அகஸ்தியரிடம் கேட்டார். அகஸ்தியர் பதிலளித்து, இங்கிருந்து 2 கோசுகள் தூரத்தில் பஞ்சவடி உள்ளது. அங்கே நீரும் கிழங்குகளும் நிறைவாக உள்ளன. மான்களும் அதிகம். அங்கே நீ ஆசிரமம் அமைத்துக் கொள்ளலாம். உன் வனவாச காலத்தின் பெரும்பகுதி முடிந்துவிட்டது. மீதமுள்ளதை நிறைவு செய்த பின் நீ மீண்டும் அயோத்திக்கு சென்று மகிழ்ச்சியுடன் அரசாட்சி செய்வாய். விரும்பினால் என் ஆசிரமத்திலேயே தங்கலாம். ஆனால் உனக்கு தனி ஆசிரமத்தில் வாழ விருப்பம் இருப்பதாக தோன்றுகிறது. அதனால் பஞ்சவடியின் பெயரைச் சொன்னேன். அது மிகவும் அழகான இடம். சீதைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அங்கே காணப்படும் இலுப்பை மரங்களின் கூட்டத்திற்கு வடக்கே சென்றால் ஒரு ஆலமரம் கிடைக்கும். அதை தாண்டி மேலும் சிறிது தூரம் சென்றால் ஒரு உயர்ந்த இடம் வரும். அந்த மேட்டின் மீது ஏறி பார்த்தால் ஒரு மலைவும் அதன் அருகே கோதாவரி நதியும் அதன் கரையில் பஞ்சவடியும் காணப்படும் என்றார். சீதா, ராம, இலட்சுமணர்கள் அகஸ்தியருக்கு வணங்கி அவரது அனுமதி பெற்று அவர் கூறிய வழியே பஞ்சவடிக்கு புறப்பட்டனர். வழியில் அவர்களுக்கு ஒரு மாபெரும் கழுகு தென்பட்டது. அதை பார்த்து ராமரும் இலட்சுமணனும் அது ஏதோ ஒரு ராட்சசன் என்று எண்ணி, நீ யார் என்று கேட்டனர். அந்த கழுகு இனிமையாக பேசிக்கொண்டு, அன்பர்களே, நான் உங்கள் தந்தை தசரத மகாராஜாவின் நண்பன். என் குல வரலாற்றைச் சொல்கிறேன். தக்ஷ பிரஜாபதிக்கு 60 மகள்கள் இருந்தனர். அவர்களில் 8 பேரை காசியபர் மணந்தார். அவர்களில் தாம்ரா என்னும் ஒருவர் 5 பெண் பிள்ளைகளை பெற்றாள். அவர்களில் ஒருத்தி சுகி. சுகியின் மகள் நத. நதாவின் மகள் வினத. வினதைக்கு கருடன் மற்றும் அருணன் என 2 மகன்கள். அருணன் எங்கள் தந்தை, ஷேனி எங்கள் தாய். எனக்கு சம்பாதி என்னும் அண்ணன் உள்ளான். என் பெயர் ஜடாயு. இது மிகவும் பயங்கரமான காடு. பல கொடிய விலங்குகளும் பல ராட்சசர்களும் இங்கே உள்ளனர். ஆகவே உங்களுக்கு எவ்வித எதிர்ப்பும் இல்லையெனில் நீங்கள் இருவரும் எங்கு சென்றாலும் சீதைக்கு பாதுகாப்பாக நான் உங்களுடன் இருப்பேன் என்றது. ஜடாயுவின் வரலாற்றை கேட்ட ராமர் மிகவும் மகிழ்ந்து அவனை அன்புடன் அணைத்துக்கொண்டு தம் தந்தையை பற்றி பேசிக்கொண்டே சீதா, இலட்சுமணன், ஜடாயுவுடன் சேர்ந்து பஞ்சவடியை அடைந்தார். பஞ்சவடி விஷப்பாம்புகளாலும் கொடிய விலங்குகளாலும் மலர்ச்சியுடன் நிறைந்த மரங்களாலும் நிரம்பியிருந்தது. ராமர், இலட்சுமணா, இதுவே பஞ்சவடி. உனக்கும் எனக்கும் சீதைக்கும் சுகமாகவும் நீருக்கும் மணற்பரப்புகளுக்கும் தர்பைகள் முதலியவற்றுக்கும் அருகிலாகவும் இருக்கும் இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு பர்ணசாலை அமைக்கவும் என்றார். அண்ணா, நீங்களே அத்தகைய இடத்தை தேர்ந்தெடுத்து பர்ணசாலை அமைக்க உத்தரவிடுங்கள். உங்கள் உத்தரவை நான் நிறைவேற்றுவேன் என்று இலட்சுமணன் கூறினான். ராமர் ஒரு சமமான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே பர்ணசாலை அமைக்க இலட்சுமணனுக்கு ஆணையிட்டார். அந்த இடம் கோதாவரி நதிக்கு அருகில் இருந்தது. இலட்சுமணன் மண்ணை தோண்டி அடித்தளம் அமைத்து வலுவான மூங்கில் தூண்களை நாட்டி அவற்றின் மீது கிளைகளை பரப்பி கயிறுகளால் உறுதியாக கட்டி அதன் மீது நாணலும் தர்பைகளும் கொண்டு நல்ல கூரை அமைத்தான். பர்ணசாலை அழகாக அமைந்தது. இலட்சுமணன் பர்ணசாலையின் உள்ளே உள்ள தரையை முழுவதும் நன்றாக சமப்படுத்தினான். ராமர் கோதாவரிக்குச் சென்று நீராடி தாமரைகளையும் பழங்களையும் கொண்டு வந்தார். இலட்சுமணன் பர்ணசாலைக்கு புஷ்பபலியிட்டு சாந்தி செய்தான். இத்தனை வேலைகளைச் செய்ததற்காக ராமர் இலட்சுமணனை அன்புடன் அணைத்து, இலட்சுமணா, நீ இவ்வாறு எனக்காக நிற்கும்போது நம் தந்தை இன்னும் உயிருடன் இருப்பது போல் எனக்கு தோன்றுகிறது என்றார். அந்த பர்ணசாலையில் சீதா, ராமா, இலட்சுமணர்கள் சுகமாக வாழ்ந்தனர். அம்புலிமாமா ராமாயணம் 18ஆம் பாகம் நிறைவு.
இப்போதைக்கு ஸ்வஸ்தி.